ஆகிவிட்டது. கானகத்தை சுத்தி பார்த்து வருகிறது. அம்மா கதறி கொட்டி அப்படியே அடிப்பெண்ணே கணவராக கருத்து கொண்டுதான் இருந்திருப்பார். அப்படி இருக்க உன்னுடைய கணவரை மாண்டிருக்க மாட்டான். உன்னுடைய கணவருக்கு நான் உயிர் பிச்சை தருவேன். ஆமா ஆமா உயிர் பிடிச்சு கொடுத்து விட்டா. எனக்கும் ஆண் காத்தே பிடிக்காத நாட்டிலே அப்படிங்கிற சமயத்திலே இவனுக்கு உயிர் நான் தருகிறேன். துணியை மூடிக்கொண்டு முகத்தை மூடிக்கொண்டு நாட்டை விட்டு ஓட வேண்டும். உங்களுக்கோ ஆண்கள் என்றால் மிகவும் பிடிக்காது. ஆமா, அப்படி உன் கணவருக்கு உயிர் பெற்று தருவது உண்மையாக இருந்தால் உன் கணவருக்கு உயிர் பெற்று உடனே முந்தைய கணவருக்கு மறுத்து எனக்கு காட்டாமலேயே நீ திரும்பி பார்த்து ஓடிவிடும் சொல்றோம்னா ஒரு கணவருக்கு உயிர் வந்திருக்கு. அதே போதும் சாமி. நீ எப்ப உயிர் கொடுக்க போறியோ முந்தைய மறுத்து நான் ஓட போறதா இருக்கிறேன். அப்படியே நானே உயிர் பிச்சை தருகிறேன். எப்படி அப்படி காட்டுக்கோடி ஏன் பிடிங்குவேன்? அப்படி இவன் நாட்டை தேடி எதற்காக வந்தாங்க? லவ் பண்ண. மாமா ஓய் மாமா மாமா வார்த்தையை கேட்காமல் அழைத்து கட்டு அழுக்கின்றேன். என் உடனே வருகின்றாயோ? சத்தியமா சத்தியமா கட்டாவது வந்துடுறேன். செய்ய வேண்டும். கட்டிருக்கின்றார்.
கொடியை இப்படி வந்து பெண்களை நான் தொடுவேனா அந்த கண்ணியை போலக்கூடிய கூடுவேன் மாவா வாழ்வோ சாவோ அவரோட போட்டோம் நான் வரமாட்டேன் வாராயிரம் சாப்பிட போறேன் சட்ட நான் சுமத்து தானே இருப்பேன் பரவாயில்லையா அச்சனா இப்போது பவளக்குடியை சேர வேண்டும் அப்படி பவளக்குடியாக பட்டவளும் 1000 ஞானபலம் படுத்தணும் 1000 ஞானபலம் படுத்தணும் அண்ணனுக்கு பச்சை என்றால் மிகவும் பிடிக்கும் பச்சை கிளியாகப்பட்டு மிகவும் பிடிக்கும் நீ ஒரு பச்சையாகவும் ஒரு பச்சையாக மாற்றி விடுகிறேன் நான் ஒரு பச்சை அண்ணா பச்சை விற்கின்றோம் சரி சீக்கிரம் மாறவையா அடிப்பெண்ணே அப்ப இந்த ஊரிலே அன்னப்பச்சை விற்கிறவா காதில் ஒலிக்கிறது அப்படி எனக்கும் அன்னப்பச்சை மிகவும் பிடிக்கும் அது யார் விற்கிறாங்கன்னு பார்க்கலாமா அடிப்பெண்ணே என்னமா விற்று கொண்டிருக்கிறாய் அப்படியா எனக்கும் அன்னப்பச்சை தான் மிகவும் பிடிக்கும் அவனுக்கும் சமைத்தேன் எத்தனை வராத கொண்டது எனக்கும் அன்னப்பச்சை மிகவும் பிடிக்கும் இதை வாங்க நான் ஒப்புக்கொள்கிறேன் இது எத்தனை வராகம் இது வராக கொண்டது